கண்டிக்கின்றோம். அஜித் குமாருக்கு நீதி கேட்டு கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம். அஜித் குமாருக்கு நீதி கேட்டு அஜித் குமாரை கொலை பண்றதுக்கு ஒரு சார் தலைவர். அந்த சாருக்கு யாரோ ஒரு அம்மா, அந்த அம்மா யாருன்னு தெரியல, அது போன் பண்ணி சொன்னதான். அந்த சார் உடனே ஐஏஎஸ் அவர் இங்க என்ன பண்ணிருக்காருன்னா இந்த காவல்துறைக்கு சொல்லியிருக்காரு. யாருக்குமே தெரியாது, காவல்துறை தனிப்படை, அதுக்கு ஒரு தனிப்படை. இங்க இருந்து செந்தில் பாலாஜி தம்பி கோடி கோடியா அடிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி 2 வருஷமா தலைமறைவாரம் தான். அதுக்கு ஒரு தனிப்பிரிவு அமைத்து அந்த பிரிவு அவனை கைது செய்ய முடியல. அசோக்குமார் என்ற நபரை கைது செய்ய முடியாத வக்கீல் இல்லாத இந்த அரசாங்கம் அப்பாவி அஜித் குமார் அவர் என்ன செய்தாரு, என்ன செய்துக்கிட்டு இருந்தாரு பாவம். அவரை இன்னைக்கு 2 பேர் திமுக கொடியில போட்டு கொடியை போட்டுக்கிட்டு அந்த கார்ல போய் அவங்க வீட்டுல இருக்கிற சமாதானம் பண்றாங்க. உன் பிள்ளைக்கு வேலை, இன்னொரு பிள்ளைக்கு வேலை, அவர் என்ன படிச்சிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறேன், உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன். ஏமாத்துற வேலை தான் அவங்க எதையும் உண்மையை பேசுறதில்லை. 72ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது புலவாரி சுகமுறம் அத்தனை கொண்டு 6 முகம் இவங்க 2 பேரையும் இது மாதிரி தான் செய்யறாங்க. கொலை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை போய் கூட்டு வந்து என் பிள்ளையே என்னன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எங்க அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடி ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைய பற்றி எப்படி பெற்று வளர்த்து சீராட்டி அவர் ஆளாக்கினாங்க. அவர் உயிரிழப்பு தாய்க்கு அது பொருந்துமா கேட்கிறார். அது ஏற்றுக்குவாங்களா? நீ இத்தனை கோடி கூட அந்த அம்மா பேசுது, வலைத்தளங்கள்ல வருது. என்னுடைய மகனுடைய உயிரை நீங்க திருப்பி கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? நீங்க எத்தனை கோடி கொடுங்க, என்ன ஒன்னாலும் செய்யுங்க. ஆனா என் புள்ள இருந்தாங்கன்னா அது கோடி இல்ல, எத்தனை கோடிக்கு அது சமம் அப்படின்னு அந்த அம்மா பேசுது. ஆனா பேசுறதப்ப இவங்க பொம்மை முதல்வர் அவர் சொல்ற, யார் ஒன்னாலும் எங்களை கிண்டல் அடிச்சுட்டு பேசுறோம், யார் ஒன்னாலும் எதை ஒன்னாலும் பேசுறோம், நாங்க இதுக்கு கவலைப்பட போறோம். ஏன்னா சொர்ண கட்டுறாங்க உனக்கு ஏதுல சொர்ணம் இருந்தா அதை பத்தி பேச, சொர்ணம் இல்லாத வைக்க கட்ட மான கட்ட பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சொல்றான். எங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் கிண்டல் அடிங்க, எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ஏதுல கவலை? உங்களுக்கு தான் இன்னைக்கு ஒருத்தர் வலைத்தளத்தை சொல்றாரு, ஆண்டுக்கு 4 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானம், 15 கோடி லாபம் டாஸ்மாக்ல. என்ன செய்தேன்னு கேட்கிறாங்க. எதை செய்த? இப்படி இருந்தோம். இந்த 4 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன். இந்த ரோட பாருங்க, நீங்க எல்லாம் பொதுமக்கள் பாருங்க, உங்களுக்காக தான் சொல்றோம். நீங்க எல்லாம் பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் பாதாள சாக்கு. 2013 இந்த நகராட்சியில தீர்மானம் கொடுத்து அம்மா கிட்ட எழுதி கொடுத்து இந்த நகராட்சிக்கு 132 கோடியில திட்டத்தை தீட்டி இந்த கம்பலுக்கு 80 கிலோமீட்டர் பரப்பளவு 80 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு 132 கோடி நிதியை ஒதுக்கி 2020 பாதாள சாக்கடையை துவக்கி இருக்கிற இந்த கம்பல் மண்டலம் நம்பர் 1 மண்டலம், நம்பர் 1 மண்டலத்திலேயே இது 1. இந்த மண்டலம் 1 எப்படி இருக்கு பாருங்க. 2020 இந்த திட்டத்தை துவக்கி இந்த பாதாள சாக்கடை துவக்கி இருக்கிறோம். 80 கிலோமீட்டர் இது வரைக்கும் முடிக்க முடியல.
அடுத்து துப்பு கட்ட ஆட்சி, துப்பு கட்ட சட்டமன்ற உறுப்பினர், துப்பு கட்ட இந்த மாவட்ட மந்திரி, இவங்கெல்லாம் இதுல சிந்தனை இல்லை. ஏன் இப்படி பொதுமக்கள் நடத்துறாங்க, இதில் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்ன்றதெல்லாம் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்களுக்கு லட்சம் கோடி சேரணும். ஏன்னா ஒரு சோத்துக்கு டிங்கி அடிச்சு கிடந்தவங்கலாம் நீங்க சட்டமன்ற உறுப்பினர். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் பாதாள சாக்கடை தோன்றுகின்ற போது இளங்கோ தெருவில் இந்த கருணாநிதிக்கு புனைப்பெயர் ஒன்று உண்டு, கலைஞர் தெரு. இந்த கலைஞர் ரோட்ல போனீங்கன்னா இளங்கோ தெரு. அந்த இளங்கோ தெருவில் பள்ளம் தோன்றுகின்ற போது அருள் என்ற சகோதரர் சேலத்துல இருந்து வந்து இங்க பணியாற்றுறார். அவரே அந்த கீழே இறங்கிறப்போ மண்ணு சரிந்து செத்து போறாரு. ஏன்னா இல்ல கோயில் உங்களுக்கு என்ன வேலை பார்க்குறீங்க? அந்த பள்ளத்தோடு என்ற பொழுது அந்த இடத்துல சுத்தி தள்ளுடு வச்சுட்டு மண்ணு சரியாம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தோன்றணும். இதை கூட சொல்லறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. நாங்க வந்து 2011 அம்மா ஆட்சி காலத்திலேயே இந்த பகுதிக்கு 50 கோடி நிதியை ஒதுக்கி செம்பரம்பாக்கத்திலே கூட்டு குடிநீர் கொண்டு வந்தோம். ஆனா இதே மெயின் ரோட்ல, இதே பம்மல் ரோட்ல அந்த மெயின் லைன் கொண்டு வந்தோம். இந்த பகுதி கொண்டு போய் எச்சல் காலையில டேங்குக்கு தண்ணியை சேர்த்தோம். அங்க கொண்டு போய் சங்கர் நகர்ல மலையில டேங்கு கட்டி தண்ணியை கொடுத்தோம். அதான் சொன்னோம்னா நேராக இவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. இப்ப இருக்கிறவங்களுக்கு ஆட்சியாளருக்கும் தெரியாது, பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியாது, மண்டல குழு தலைவருக்கும் தெரியாது. கொண்டு போன ஒரு நாளாவது ஒரு வாரமாவது அந்த பள்ளம் தோண்டி அந்த பைப் போச்சு கொண்டு போன பல்லா வரைக்கும் தாம்பரம் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். ஆனா அந்த பைப் போதைக்கிறப்போ ஒரு வாரமாவது எதாவது மாற்று பாதை கொடுத்து இந்த வண்டிகளை போக வச்சுமா உடனடியா இரவுல தோண்டுவோம், போடுவோம், பகல் அந்த சாலையை சீரமைத்து இப்பொழுது போல மக்கள் செல்வதற்கு நாங்கள் வழியை கொடுப்போம். கார்ல மட்டும் பொடியை போட்டு போறது, பொடி போட்டு போறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்தா அந்த தைரியம்? இன்னும் கொஞ்ச நாள் 2026 இன்னைக்கு கூட வலைத்தளத்துல ஒரு அம்மா பேசு, 2026 136 இடம் அதிமுக எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு. அவர் தான் முதலமைச்சர். இன்னைக்கு வந்து இது வலைத்தளம் சொல்றதே. ஆக இப்படி எல்லாம் 2026 உங்க பொட்டமெல்லாம் அடங்கிடும். நீங்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போவீங்க. 72 புரட்சி தலைவரை நீக்கிற